அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி, நெருப்பு. அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம். இதில் மகா கணபதி ஹோமம், எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும். அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம். இந்த மிருத்யுஞ்சய ஹோமங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது. அப்புறம் சுதர்சன ஹோமம். சுதர்சன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம், ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம், அதற்கு சுதர்சன ஹோமம். அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுயம்பரா பார்வதி ஹோமம். நவக்கிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவக்கிரக ஹோமம். அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷ்ய ஹோமம். இந்த மாதிரி நம்ம எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம். சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமோத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம். இந்த சண்டி ஹோமம் கிரமமாக, அதாவது ஆவரண பூஜையோடு சேர்த்து, நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி புதுமனை புகுவிழா, அப்புறம் அவங்கவுங்க தசாபுத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள், இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும். சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், இன்னும் சொல்லப்போனால் சொல்லின் செல்வர்னு சொல்லலாம். அவரை வாக்கு பலிதம் இழக்கக்கூடிய ஒரு நமக்கெல்லாம் ஒரு குரு மாதிரி எனக்கு திரு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் நம்மளோட இணைந்திருக்காரு. நான் வழக்கமாக எண்கணித ரீதியாக கிரகங்களின் அடிப்படையில் நாம் சொல்லிட்டு இருந்தாலும் நேரடியாகவே ஒரு சில கிரகங்களின் அமைப்பு, அதனுடைய முக்கியமான மக்களுக்கு உறுத்தக்கூடிய ஒரு சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்டு இன்றைக்கி தெளிவு பெற போகிறோம். இது எல்லாமே நம்மளுடைய நேயர்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால தான். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இதுக்கு வந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சாய்ராவ் நியூமராலஜி சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட், ஆதரவு இன்றைக்கும் தேவைங்கிறதுனால நம்ம மக்களுக்கும் உங்கள் மூலமாக நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. இதுவுமே பெண் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியாக தான் வருது. பொதுவாகவே செவ்வாய் தோஷம், இந்த செவ்வாய் தோஷம் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு அவ்வளோ லேஸில் வரனை அமைகிறதே கிடையாது. வீட்டில் பெண்ணை வச்சுருக்கிறவங்க கட்டி கொடுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க, வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்காங்க. இதற்கு பரிகாரம் உண்டா, இல்லை செவ்வாய் தோஷங்கிறது என்ன, அது பார்க்கணுமா? இப்போ நமக்கெல்லாம் டே டு டே லைஃப்பில் நம்ம ஜோசியர்களுக்கு அடிப்படையான விஷயம், ஒரு ஜோசியன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா பஞ்சாங்கம் தான். அதுதான் நமக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். அதை வச்சுட்டு தான் நம்ம ரூல் புக், அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். எந்த பஞ்சாங்கத்தை வேணால் எடுத்து பார்க்கலாம், செவ்வாய் தோஷத்தை பற்றி என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறது. இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, தப்பாக நினைக்காதீங்க, பஞ்சாங்கத்தை டெய்லி எந்திரிச்ச உடனே இப்போ ஒரு நான் ஜோசியராக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய வேலை என்னென்னா, டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு முதல்ல அன்றைய பஞ்சாங்கத்தை நான் வாசிக்கிறேன். அதை இன்றைக்கி நிறைய ஜோசியர்கள் பண்ணுறதே கிடையாது. பஞ்சாங்கப்படி, அதாவது பிரமாணப்படி, சாஸ்திரப்படி நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, செவ்வாய் தோஷம் செவ்வாய் 2, 4, 7, 8, 10, 12 இந்த ஸ்தானங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம். லக்னத்திற்கு இருந்தால் செவ்வாய் தோஷம். அப்போ இதில் மேஷம், கடகம், விருச்சிகம், மகரம் இந்த லக்னங்களில் பிறந்தாலோ அல்லது இந்த ராசிகளில் பிறந்தாலோ அல்லது பிறக்கும்போது இந்த ராசிகளில் செவ்வாய் இருந்தாலோ, அதாவது மேஷம், கடகம், விருச்சிகம், மகரம் இந்த ராசிகளில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரம் ஆகும். இப்போ மேஷ ராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை பிறந்தவாளுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. புனர்பூசம் 4, பூசம், ஆயிலம் இதில் பிறந்தவாளுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. விசாகம் 4, அனுஷம், கேட்டை இதில் பிறந்தவாளுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 இதில் பிறந்தவாளுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. இதே இப்போ நம்ம இதை எப்படி ஆணுக்கு பார்க்குறோமோ அதே மாதிரி பெண்ணுக்கும் பார்க்கணும்.
அடுத்த க்ரைட்டீரியா சொல்கிறாங்க. எப்போவுமே ஜோதிடத்துறையில் வந்து என்ன அப்படின்னா ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழே எக்ஸப்ஷனல் கேசஸ்ன்னு சொல்லி நிறைய இருக்கும். தளர்வுகள் அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அதுபடி பார்க்கும்போது செவ்வாய் தோஷத்துக்கு தளர்வுகள் நிறைய இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது மேஷம், கடகம், விருச்சிகம், மகரம், இதில் செவ்வாய் இருந்தாலோ அல்லது இந்த ராசியில் லக்னங்களில் பிறந்தாலோ செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரம் ஆகும். இதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. குரு, சனி, ராகு, கேது. குரு, சனி, ராகு, கேது இவர்களுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது இவர்களால் பார்க்கப்பட்டாலோ செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரம் ஆகும். இப்போ பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு, அதுக்கு குருமங்கள யோகம் அப்படின்னு ஒரு பேரே இருக்குது. அடுத்தது சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு, அது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் விதிவிலக்காகிடுது. இதெல்லாம் அந்த விதிவிலக்காக தான், தளர்வுகள், எக்ஸப்ஷனல் கேசஸ்ன்னு பேர் இதுக்கு பேர். ஸோ இதன் பிறகு பார்த்தோம்னா செவ்வாய் சுயசாரம், செவ்வாயோட நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இதில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரம் ஆகும். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவாளுக்கும் செவ்வாய் தோஷம் கிடையாது. இப்போ நம்ம எப்படி லக்னத்துக்கு பார்க்குறோமோ இதே மாதிரி ராசிக்கு பார்க்கணும், இதே மாதிரி சுக்கிரனுக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆணுக்கு செவ்வாய் இருந்து பெண்ணுக்கு செவ்வாய் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி செய்யலாம். அதே பெண்ணுக்கு செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக ஆணுக்கு செவ்வாய் இருக்கணும். செவ்வாய் அப்படிங்கிறது இரத்தக்காரகன். நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செவ்வாயை வச்சு பார்த்துட்டுலாம். இப்போ உதாரணமாக லக்னத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வேகமாக இருப்பார். இந்த போலீஸ் சம்மந்தப்பட்டவா, காவல்துறை சம்மந்தப்பட்டவா, செக்யூரிட்டியில் சம்மந்தப்பட்டவா, செக்யூரிட்டினா ஆன்டிவைரஸில் ஒர்க் பண்ணுறா பாருங்க, அவள் கூட லக்னத்தில் செவ்வாய் இருக்கும். செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். எல்லாருக்கும் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நம்ம எப்படி ஆணுக்கு பார்க்கும்போது பெண்ணுக்கும் பார்க்கணும், பெண்ணுக்கு பார்க்கும்போது ஆணுக்கும் பார்க்கணும். பொறுமையாக யாருமே பார்க்கறது இல்லை. அதுதான் இப்போ இருக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனையே. இப்போ பொருத்தம் பார்க்குறதுக்கு சாஃப்ட்வேர் வந்துடுது சார். புரியுது. யாரும் வந்து கை கணிதம் போட்டுலாம் வந்து பார்க்குறதே இல்லை. ஒரு நல்ல ஜோசியர் எடுத்துட்டீங்கன்னா மினிமம் பொருத்தம் பார்க்குறதுக்கு 20 நிமிஷம் ஆகும் சார். என்ன காரணம்னா பொருத்தங்கிறது பொருத்தம் மட்டும் கிடையாது. இப்போ நட்சத்திர பொருத்தம் பார்க்கணுன்னா நாமளே ஒரு புக்கை பார்த்துட்டு போயிடலாம், பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நிறைய சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது. சுவாதி நட்சத்திரம் பெண்ணு, பைய நட்சத்திரம் பரணி, ஓகே, இது வந்து ஆன்லைன்லேயே நம்ம அந்த பொருத்தம் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் லக்ன பொருத்தம் பார்க்கணும், என்ன தசா நடக்கிற அந்த பொருத்தம் பார்க்கணும். பாவசாமியம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆணுக்கு 1, 2, 7ஆம் இடங்களையும் பெண்ணுக்கு 1, 7, 8ஆம் ஸ்தானங்களையும் கணக்கு பண்ணணும். இதில் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது 5 கிரகங்களை கணக்கு பண்ண சொல்லியிருக்கு. லக்னத்துக்குன்னா 1 பாவம், சந்திரனுக்குன்னா 3/4 பாவம், சுக்கிரனுக்குன்னா 1/2 பாவம். இதை வச்சு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கா. இதன் பிறகு செவ்வாய் தோஷ நிர்ணயம். செவ்வாய் வந்து பெண்ணுக்கு இருந்து ஆணுக்கு இல்லைன்னா என்ன ஆகும்னா பொண்டாட்டி பேச்சை கேட்டு புருஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் குளோபல் ரூல் வச்சுக்கோங்க. பொண்டாட்டி பேச்செல்லாம் புருஷன் கேட்டாங்கன்னா சிவபெருமானுக்கே அதுதான் கதி. அப்போ நம்மலாம் ஏமாத்துறோம். அப்போ அப்படி இருக்கும்போது அது மாதிரி இருக்கக்கூடாது. எப்போதும் ஆணுக்கு தான் பாவ கணக்கு, பாவசாமியம், பாவ கணக்குங்கிறது அதிகமாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால பையன் தான் சார் கேரி ஓவர் பண்ணுவான் கர்மாவை. இப்போது சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இருந்ததுன்னா பையன்தான் கேரி ஓவர் பண்ணுவான். அதனால் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கூட. இன்னொன்று, செவ்வாய் வந்து இல்லறம் சம்மந்தப்பட்ட கிரகம். ஒருத்தர் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படி நாசூக்காக சொல்கிறேன், அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிற சொல்கிறத வந்து இப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவார், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவார், லக்னத்தை பொறுத்து இதெல்லாம் மாறுபடும். அதே மாதிரி செவ்வாயோட சாரம் என்னங்கிறத பிரதானமாக எடுத்துக்கணும். இப்போ செவ்வாய் வந்து சூரியனுடைய சாரம் வாங்கினார்னா அதிகாரமிக்க மனிதராக இருப்பார். உத்திரம், உத்திராடம், கிருத்திகை இந்த நட்சத்திர சாரம் என்ன அதிகாரமிக்க மனுஷாலாக இருப்பாள். இதே சனியினுடைய சாரம் பூச மனுஷம் உத்திரட்டாதி வாங்கியாச்சுன்னா கொஞ்சம் அந்த சவுண்டுங்கிறது கொஞ்சம் குறையும். அப்போது நம்ம அந்த சாரம் ரொம்ப முக்கியம், இருக்கிற ஸ்தானம் ரொம்ப முக்கியம், லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த கிரகத்தினுடைய பார்வை பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ செவ்வாய் தோஷத்தை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நான் சொன்ன தளர்வுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தேன்னா 100க்கு
99 ஜாதத்துக்கு செவ்வாய் தோஷமே பரிகாரம் ஆயிடும். புரியுது புரியுது. ரொம்ப ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உண்மையிலே நம்ம நேயர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் இனிமேல் பெரிய அளவுக்கு கவலைப்படாதீங்க, முதல்ல பதட்டம் அடையாதீங்க. ஐயோ நம்ம பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம், நம்ம பையனுக்கு செவ்வாய் தோஷம், போகிற எல்லா இடத்துலையும் பொறுத்தல்லன்னு சொல்லிடுறாங்கண்ணே. நம்ம ராமகிருஷ்ண ஜோசியர் மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான, உண்மையிலே அதை சரியாக பார்க்க தெரிந்த, அப்படி சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு இந்த காலத்தில். ஏன்னா எல்லாருமே சாஃப்ட்வேர்னு போகும்போது அது வந்து அம்மா சமைச்ச சமையல் மாதிரி இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன ஆகும்னு நமக்கே நல்லா தெரியும். அதனால் ஒரு குலகுரு மாதிரி ஒரு ஆச்சாரியர் இடத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் தகுந்த பதிலை பெற்று நீங்கள் தெளிவடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம ராமகிருஷ்ண ஜோசியர் அவங்களுடைய நம்பர் இங்கே கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்கள தொடர்பு கொண்டு ப்ராப்பரான அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கள். நான் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் அதையும் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி அவசரத்தில் ஃபோன்லேயே கேட்டுட்டு வைக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. ப்ராப்பராக வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி குரு காணிக்கை கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். 2024 உங்களுக்கும் சிறப்பாக அமையட்டும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு சமயம் அவரை தொந்தரவு செஞ்சு நம்ம சேனலுக்காக உட்கார வச்சு இன்னும் நிறைய கேள்விகள் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். என்ன கேள்விகள் உங்களுக்கு எதுக்கு தெளிவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் சாய்ராம் நியூமராலஜிக்கு. ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி.